ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்ல சேனல். இந்த ஒரு சோப் யூஸ் பண்ணுற மூலியமாக உங்கள் ஃபேஸ்லேருந்து உங்கள் பாடி வரைக்கும் என்ன டிசீஸ் இருந்தாலும் போக்கிடும். இந்த குப்பைமேனி சோப் உங்கள் ஃபேஸை இளமையாக வச்சுக்கும், உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோவாக ஒயிட்டனிங்காக வச்சுக்கும். இது உங்கள் ஸ்கின்னை நல்லா பியூரிஃபை டீடாக்ஸ் பண்ணும். டார்க் ஸ்பாட்ஸு, ஆக்னி, பிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருந்தால் போக்கிடும். அண்ட் ஸ்கின் இரிட்டேஷன், அரிப்பு, எரிச்சல் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால், ஸ்கின் ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் உங்கள் ஃபேஸ்லேருந்து உங்கள் பாடி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோப் செய்கிறதுக்கு குப்பைமேனி, வேப்பிலை, துளசி இது மூணுத்தையுமே நல்லா தண்ணியில் அலசி அரைச்சி அதை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கடையில் போய் கேட்கலாம், இல்லை வீட்டு பக்கத்தில் கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அடுத்து சோப் பேஸ் எடுத்திருக்கேன். கோகோனட் சோப் பேஸ், அப்புறம் கோட் மில்க் சோப் பேஸ், கிளிசரின் சோப் பேஸ் நிறையா இருக்குது. நான் வந்து கோட் மில்க் சோப் பேஸும் அப்புறம் கிளிசரின் சோப் பேஸும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் ஹை கிளிசரின் கண்டென்ட் உள்ள பியர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா வந்து மெல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா குப்பைமேனி, அதை இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு ஃப்ராக்ரன்ஸ்க்காட்டி எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ரோஸ் எசென்ஷியல் ஆயில் இருந்தது, அதை நான் ஆட் பண்ணிவிட்டேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மோல்டில் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம இதில் வந்து ஊற்றிக்கலாம். மிச்சம் இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து பேப்பர் கப்பில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை 4 ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுருங்க, எதுவும் கை தொடாமல் அப்படியே வச்சுருங்க. இப்போ இதை 4 ஹார்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 4 ஹார்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மோல்லேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். நீங்களும் இந்த சோப் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.